அடுத்ததாக நம்ம ஒரு காரியத்துக்கு போவோம். 17வது அதிகாரம் 16வது வசனம். 17ನೇ ಅಧ್ಯಾಯದ 16ನೇ ವಚನ. இது கொஞ்சம் கவனமா கேளுங்க இந்த 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 செக்ஷனை. ஏன்னா அவிசுவாசிங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ஆண்டவர் பத்தி நிறைய கேள்விகள் இருக்கும். ಇಲ್ಲಿ ಅವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳು ಅಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡ್ತದೆ. இந்த பகுதி இந்த 17வது அதிகாரம் 16ல இருந்து 34வது வசனத்துல அவங்களுக்கு கேட்கிற யூசுவலான கேள்விகளுக்கு பதில் இருக்கு. ಅಲ್ಲಿ ಅವರು ಕೇಳುವಂತ ಒಂದು ಸಾಮಾನ್ಯ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಅಲ್ಲಿ ಉತ್ತರಗಳು ಅಲ್ಲಿ ನೀಡಲ್ಪಡ್ತದೆ. சோ எப்படின்னு ஒரு கேள்வியா நம்ம பார்க்க போறோம். ಹೇಗೆ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದೊಂದು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. அங்க ஒரு ஊருக்கு போறாரு. அந்த ஊர் ஏதென்ஸ் பெரிய ஊர். இன்னைக்கு கூட அது பெரிய நாடு. இட்டாலியில கிரீஸ்ல பெரிய ஊர் ஏதென்ஸ் அப்படின்ற ஒரு ஊர். ಇಟಾಲಿಯಲ್ಲಿ ಇವತ್ತಿಗೂ ಕೂಡ ಅದು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಊರು ಆಗಿದೆ ಅಥೇನೆ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು. இந்த ಅಥೇನಿயான்ற ஊர்ல நிறைய விக்கிரகங்கள் இருக்குதான். ಅಲ್ಲಿ ಅಥೇನೆ ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ಊರಿನಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಗ್ರಹಗಳು ಅಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡ್ತದೆ. இத கேட்ட உடனே அப்போஸ்தலர் பவுலுக்கு ரொம்ப மனசு பேஜாராயிடுச்சு. பார்த்த உடனே மனசு பேஜாராயிடுச்சு அப்போஸ்தலர் பவுலுக்கு. ನೋಡಿದ ತಕ್ಷಣವಾಗಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನಿಗೆ ತುಂಬಾ ಬೇಜಾರಾಗ್ತಾ ಇದೆ. அங்க ஒரு கல் இருந்துச்சு. அது ஆக்சுவலா அந்த கல்லு தான். அந்த கல்லு ஆக்சுவல் போட்டோ. அது கீழ இருக்குது. அந்த போட்டோல என்ன எழுதி இருக்குது? இப்படி எழுதி இருக்குதான். என்ன எழுதி இருக்குது? ಅಲ್ಲಿ ಆಕ್ಚುಲ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಚಿತ್ರದ ಒಂದು ಭಾಗ ಒಂದು ಪುಟದಲ್ಲಿದೆ. ಅದೇನಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? 23வது வசனம். 23ನೇ ವಚನ. எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிப்பிடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அறியப்படாத தேவனுக்காக ஒரு என்ன பண்ணிருக்காங்களா? ஒரு சிலைய வச்சிருக்காங்களா அவங்க. ಅಲ್ಲಿ ಅರಿಯದೇ ಇರುವಂತ ದೇವರಿಗೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಅದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு? ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? கேளுங்கப்பா, நான் சொல்றேன் பாருங்க. நம்ம தெரிஞ்சு கொள்ளும்படி ஆண்டவர் தன்னை பத்தி என்ன சொல்றாரு, பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾನು ಹೇಳುತ್ತದನ್ನ ಕೇಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. முதல் ಪ್ರಶ್ನೆ, who is God and where does he dwell? அப்படின்னா கடவுள்னா யாரு, தேவன்னா யாரு, அவர் எங்க வாசம் செய்யறாரு? ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, ದೇವರು ಯಾರು, ಆತನು ಎಲ್ಲಿ ವಾಸಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳಿರ್ತಾರೆ. இதுக்கு பதில் எங்க இருக்கு? ಇದಕ್ಕೆ ಪ್ರಶ್ನೆ ಉತ್ತರ ಎಲ್ಲಿದೆ? எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஸ்லைட பாருங்களேன். எங்க இருக்கு? ಎಲ್ಲಿದೆ? பைபிள்ல இருக்கா? நல்ல ஆன்சர். 24வது வசனத்துல இருக்குங்க. அங்க போட்டிருக்கேன்ல பிராக்கெட்ல. 24ನೇ ವಚನದಲ್ಲಿನೇ ಇದೆ ನೋಡ್ರಿ. 24வது வசனம் படிப்போம். 24ನೇ ವಚನ ಓದಿಡ್ರಿ. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. அவரு எங்க வாசம் செய்யறது இல்ல அப்படின்னு போட்டிருக்கா? இல்லன்னு சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு. 24வது வசனமா? 25. 25 படிங்க. 24 25 படிச்சிட்டீங்களா? இல்ல 24 படிக்கணும். 24 படிங்க. 24 தான் ஃபர்ஸ்ட். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. சிம்பிள் ஆன்சர். ஆண்டவர் யாரு, அவர் எங்க வாசம் செய்வாரு அப்படின்றதுக்கு பதில் என்னது? உலகத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ஆண்டவர் மனுஷன் கெட்டின பில்டிங்ல என்ன பண்ண மாட்டாரு? அவரு என்ன பண்ண மாட்டாரு? வாசம் பண்ண மாட்டாரு. இத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்போஸ்தலர் ಪೌಲ್ சொல்றாரு. ನೋಡ್ತೇವೆ, ಭೂಮಿ ಆಕಾಶಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರು ಮನುಷ್ಯನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಾವುಗಳು ಕಟ್ಟಿರುವಂತ ಗುಡಿಯ ಒಳಗೆ ವಾಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಇದನ್ನ ನಾವು ಮೊದಲು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕು. அடுத்த கேள்வி, ನಂತರದ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, எப்படி கர்த்தரை சேவிப்பது? ಹೇಗೆ ದೇವರನ್ನ ಸೇವಿಸುವಂತದ್ದು? 25வது வசனத்துல ஆன்சர் இருக்கு பாருங்க. 25ನೇ ವಚನದಲ್ಲಿ ಉತ್ತರವಿದೆ ನೋಡ್ರಿ. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷர் கைகளால் பணிவிடை கொடுக்கிறது இல்லை தேவனுக்கு. ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಿಂದ ಸೇವೆಯನ್ನ ಹೊಂದುವಂತವನು ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் திருப்தி உள்ளவரா இருக்கிற ஆண்டருக்கு நம்ம சேவை செய்யணும்னு முக்கியம், தேவையே இல்ல. பட் ஆனாலும் நம்ம அன்பினால, ஆண்டவர் நம்ம மேல காட்டின அன்பினால நம்ம அவருக்கு சேவை செய்யறோம். ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯನ ಕೈಗಳಿಂದ ಸೇವೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಬೇಕಂತಕ್ಕಂತ ಒಂದು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಆದ್ರೂ ಕೂಡ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಆತನಿಗೆ ಸೇವೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ. அடுத்தது 3வது கேள்வி பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. ಮೂರನೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಗಮನಿಸಿ. வாட் இஸ் காட்ஸ் பிளான் ஃபார் எவ்ரி ஹியூமன் ஆன் எர்த்? உலகத்துல இருக்க எல்லா மனுஷனுக்கும் கர்த்தருடைய பிளான் என்ன? 26 27 வசனத்துல ஆன்சர் இருக்கு. 26 27ರಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ಲೋಕ ಇರತಕ್ಕಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೂ ದೇವರ ಒಂದು ಯೋಜನೆ ಏನೆಂಬುದಾಗಿ. பாப்போமா? 26 27. 26 27. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து
முன் தீர்மானிக்கப்பட்ட முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ம், கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவிய ஆகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. பாருங்க ஆண்டவர் என்ன பண்றாரா, நீங்க எந்த டேட்ல பிறப்பீங்க, எந்த இடத்துல பிறப்பீங்கன்னு கூட ஆண்டவர் டிசைட் பண்ணிருக்காராம். அதான் 26வது வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ 26ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ನೀವು ಯಾವ ದಿನಾಂಕದಲ್ಲಿ ಅಥವಾ ಎಲ್ಲಿ ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ಹುಟ್ಟಲ್ಪಡ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ நீங்க பெங்களூர்ல பிறந்திருக்கிறீங்கன்னா ஆண்டவருடைய பிளான் அது. காட்ஸ் பவுண்டரி. பெங்களூர் என்ற பவுண்டரிக்குள்ள ஆண்டவர் உங்களை கிரியேட் பண்ணிருக்காரு. ಅಲ್ಲಿ ನೀವು ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಜನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರ ಒಂದು ಯೋಜನೆ ಆ ಒಂದು ಬ್ಯಾಂಗ್ಳೂರ ಒಂದು ಸರಹದ್ದಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಹುಟ್ಟುವಂತೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. 1991ல பிறந்திருக்கிறீங்கன்னா அதுவும் ஆண்டவருடைய பிளான். நீங்க 1991ல பிறக்கணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்பாயிண்டட் டைம், அப்பாயிண்டட் பவுண்டரி. நேரம், இடம், எல்லை அத கூட ஆண்டவர் டிசைட் பண்ணிருக்காரு உங்க வாழ்க்கையில. ಅಲ್ಲಿ ಕಾಲಗಳನ್ನ ಮತ್ತು ನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಿವಾಸ ಸ್ಥಳಗಳನ್ನ ದೇವರು ಅಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. எதுக்காக? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ? நீங்க ஆண்டவரை தேடுவீங்க அப்படின்னு 27வது வசனம். ஆண்டவர் நீங்க தேடுவீங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து ஆசைப்படுறாரு இன்னைக்கு கூட. ದೇವರನ್ನ ಹುಡುಕುವಂತರಾಗಿರ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಇವತ್ತಿಗೂ ಕೂಡ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. மெசேஜ்ல கேட்டோம்ல, நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்ம தேடுறதுக்கு ஆண்டவர் வந்து வாஞ்சியா இருக்கிறாரு. என் பிள்ளை என்கிட்ட வராதா அப்படின்னு ஆண்டவர் வாஞ்சியா இருக்கிறாரு. ಅಲ್ಲಿ ನನ್ನ ಮಗಳು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರುವುದಿಲ್ವಾ ಎಂಬತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಎದುರು ನೋಡುವಂತ ತವಕಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ நான் சிருஷ்டித்த அந்த ஜீவன், நான் சிருஷ்டித்த அந்த ஜீவன் என்னோட ஐக்கியமா இருக்காது அப்படின்னு ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ನಾನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಜೀವ ನನ್ನೊಡನೆ ಐಕ್ಯತೆಯಿಂದ ಇರುವುದಿಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಎದುರು ನೋಡುವಂತ ದೇವರಾತನಾಗಿದ್ದಾನೆ. 28வது வசனம் என்ன சொல்லுது? பதில் என்ன? எதுக்கு பதில் சொல்லுது? 28ನೇ ಒಂದು ವಚನ ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆண்டவர் நம்மளை சூழ்ந்து கொள்றாராம். we live and we move in him. ஆண்டவர் நம்ம எஸ்கேப்பே ஆக முடியாது. அதான் ஆண்டவர் வசனம் 28வது வசனம் சொல்லுது. 28ನೇ ವಚನದ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತದೆ, ಅವರು ನಮ್ಮನ್ನ ಸುತ್ತೂರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் நம்மள அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கிறாராம். என்ன முன்னாடி பின்னாடி சைடுல ஆண்டவர் என்ன சரவுண்ட் பண்ணிருக்கிறார் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம். ದೇವರು ನಮ್ಮ ಹಿಂಬಲವಾಗಿ ಸುತ್ತಮುತ್ತಲು ಆತನ ಚಲಿಸುವಂತವನಾಗಿ ಇರ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ ஆண்டவருடைய 29வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ 29ನೇ ವಚನದಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. நம்ம கல்கள் நம்ம பொன்னோ வெள்ளி போல நம்ம இல்ல, ஆண்டவர் வந்து நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் நம்ம தகப்பனா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಕಲ್ಪನೆಗಳಿಂದ ಕೆತ್ತಿರುವಂತ ಚಿನ್ನ ಬೆಳ್ಳಿಗಳಿಂದ ಕಲ್ಲುಗಳಿಗೆ ಸಮಾನರೆಂಬುದಾಗಿ ನಾವು ಭಾವಿಸಲ್ಪಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. சோ 30வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? ದೇವರು 30ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಮ್ಮಿಂದ ಏನನ್ನ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? என்ன எதிர்பார்க்கிறாரு ஒவ்வொருத்தர்ட்டையும்? ಏನನ್ನ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಂದ? 30வது வசனம் படிப்போம். 30ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ம். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று ம். எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். என்ன பண்ணுமா எல்லாரும் நம்மலாம்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பணுமா? ஆண்டவர் நம்மள மனம் திரும்பணும்னு ஆசைப்படுறாரு. ದೇವರು ನಾವು ಆತನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. யாராவது ஆண்டவர்ட்ட இருந்து தூரம் போயிருந்தாங்கன்னா அவங்கள ஏசப்பட்ட திரும்புப்பா, மனசு திரும்பட்டும்பா, அவன் மனசு தயவு செய்து திரும்புப்பா, அவன் மனசு அப்படின்னு நம்ம ஆண்டவர்ட்ட போய் நம்ம அந்த ஜனங்கிட்ட நம்ம வந்து சொல்றோம் ஏசப்பா பத்தி. ಅಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ದೇವರಿಂದ ದೂರ ಹೋಗಿರತಕ್ಕಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ನೀನು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬಾ ಎಂಬುದಾಗಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ ನಾವುಗಳು. அப்புறம் 31வது வசனத்துல என்ன சொல்லுது? ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண போறாரு? எல்லாரையும் உலகத்தையே நியாயத்தினாலே நியாயம் தீர்க்க போறார், நீதினாலே நியாயம் தீர்க்க போறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ 31ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ದೇವರು ಭೂಲೋಕದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಒಂದು ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಯಲ್ಲಿ ಆತನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ இந்த அழகா பாத்தீங்களா, இந்த 16வது வசனத்துல இருந்து 34வது வசனம் வரைக்கும் அழகா இத்தனை கேள்விகளுக்கு அருமையா வசனத்திலே பதில் இருக்கு. இது யாராவது கேட்டாங்கன்னா இந்த வசனத்தை வச்சு நீங்க பதில் சொல்லலாம் அவிசுவாசிங்களுக்கு. ಯಾರಾದ್ರೂ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಉತ್ತರಗಳನ್ನ ಉತ್ತರ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾರಾದ್ರೂ ಅವಿಶ್ವಾಸ ಕೇಳಿದ್ರೆ ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಉತ್ತರಗಳನ್ನು ಕೊಡಬಹುದಾಗಿದೆ. சோ உங்ககிட்ட நிறைய பேர் வந்து அவிசுவாசிங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அவிசுவாசி வேலை செய்யறவங்க இருக்கலாம். அவங்க வந்து சில பேர் கேள்வி கேட்கும் போது நம்ம பைபிள்ல இருந்து இப்படி வசனத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து புரியும். ஓகே இதுதான் பைபிள் சொல்லுதா அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க அவங்க. ಅವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಒಂದು ವಚನಗಳನ್ನು ಕೊಡುವಾಗ ಓಕೆ ಸತ್ಯವೇದಗಳು ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ವಿಷಯಗಳಾಗಿರ್ತದೆ ಅವರಿಗೆ. சோ இதெல்லாம் நம்ம ரெடியா இருக்கணும். நம்ம வந்து எப்படி இருட்டுல போறோம்னா டார்ச்சோட போறோம்ல, அதே போல இருட்டுல இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம டார்ச் என்னது? அவனுடைய வசனம் என்ற வார்த்தை தான் டார்ச் நம்மளுக்கு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಕತ್ತಲಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವಂತ ಒಂದು ಜನಗಳಿಗೆ ಬೆಳಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯಗಳೇ ಎಂಬುದಾಗಿ. சோ அதே போல நம்ம ரெடியா இருக்கணும் என்னைக்கும். ಅದರ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿರಲ್ಪಡಬೇಕು. சோ பைபிள் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. ಸತ್ಯವೇದವು ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. நம்ம இருதயத்துக்கு ஏற்ற பதிலை தேவன் கொடுப்பார். ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡಲ್ಪಡ್ತಾರೆ.